பால் வந்து விளக்கெண்ணெய் வச்சு தான் கறக்கணும். விளக்கெண்ணெய் தீர்ந்து போச்சு. ஆயிங்க பால் விளக்கெண்ணெய் வச்சு தான் கறக்கணும். விளக்கெண்ணெய் தீர்ந்து போச்சு. அதனால் தேங்காய் வச்சு கறக்கணும் அவசியம். பெரும்பாலும் விளக்கெண்ணெய் வச்சு பால் கறக்க தெரியாதவங்க கொஞ்சம் ஈஸியாக கறப்பாங்க. பால் கறக்கிறப்ப கையில் வந்து விரலில் வந்து நகம் இருக்கக்கூடாது. நகம் இருந்துச்சு அப்படின்னா காம்பில் கீரல் விழுந்துடும். கீரல் விழுந்தோம்னா மாடு பால் விடாது, சீடு பிடிச்சிக்கும். அது தேவையில்லாத பிரச்சனையை பண்ணும். அதனால் இப்படி மடிச்சுக்கணும். இப்படி மடிச்சுக்கின்னு கொஞ்சம் க்ளோஸாக காட்டுங்க. காம்பு பால் கறக்கிற இடத்துல இங்கே இப்படி மடிச்சுக்கின்னு இப்படி வச்சுக்கின்னு இப்படி கறக்கணும். இப்படி கறந்தா ஈஸியாக இருக்கும். கறக்க தெரியாதவங்க கூட கறக்கலாம். இப்படி கறந்தோம்னா நகம் வந்து காம்பில் படும். அதனால் அதுமாரி கறக்கூடாது. நகம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நகம் இருந்து காம்பை தூக்கிட்டுனா மறுபடியும் மாடு பால் விடாது. ஒருத்தர் பால் காண்டி மடியில் பட்டுங்கிறாரு பாருங்கள். வேந்துட்டு போகிற பால் இப்படி தான் கறக்கணும். பால் கறக்க கற்றுங்க, சரிங்களா? ஏதாச்சும் ஒரு கை தொழில் தெரியணும். தெரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. என்னாண்ட பார்க்கலாம் பின்னாடி எடுத்து ஒருத்தர் பால் பசி எடுத்துக்கிச்சான். பசி எடுத்துன்னு ரெடியாக வந்து மடியில் பத்துங்கிறார். ஆள் ஒன்றுமா கிட்டவா? ஐயோ எப்பா மாடு எட்டு ஒதுக்கணும். மாடு எட்டி ஓடிக்கணும். மாடு எட்டி எடை போய் விடுகிறார். இப்படி கறக்கணும். இப்படி கறந்தா தான் கறக்க முடியும், இல்லைன்னா கறக்க முடியாது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது சொல்லிட்டு கட் பண்ணிடணும் அப்படியே.